இன்றைக்கு இயேசுவின் மூன்றாவது பிரசங்கமான உவமைகளின் போதனை என்ற தலைப்பின் கீழே நம்ம இந்த பாடத்தை படிக்க போறோம். ஏன் இதை நம்ம உவமைகளின் போதனைன்னு சொல்றோம்னா, இதுல மொத்தம் 58 வசனங்கள் இருக்கிறது. அதை நம்ம சிறு பகுதிகளாக பிரித்து நம்ம படிக்க போகிறோம். இயேசு இப்ப எந்த இடத்துல அவர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னா, இயேசுக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ் வேணும்ன்ற அவசியமே இல்லை. பாருங்களேன், முதலாவது என்னென்ன உவமை நம்ம பார்த்திடலாம், அப்புறமா நம்ம விளக்கமா படிக்க போறோம். இந்த பகுதியில நம்ம வாசித்தது போல 4 விதமான நிலங்கள் இங்கே இருக்கிறது. 2 வகையில இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நமக்குள்ள போது. பாருங்களேன், இந்த உவமைகளை பொறுத்தமட்டில 2 விதமான பக்கங்கள் இருக்குது. 2 sides இருக்குது. இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல. இது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய காரணத்தை இங்க சொல்றாரு. பாருங்களேன், இந்த உவமையிலிருந்து இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார். 4 நிலையான சுவிசேஷம் அறிவித்தலை இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். தேவனுடைய ராஜ்யம் சொல்லிட்டு இருக்கோமே, இது எப்படி நம்ம பூமியில ஸ்தாபிக்கப்பட முடியும்? இந்த உவமை எதற்காக ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ராஜ்யத்துக்குள்ள கரப்ஷன் வரும் அப்படின்றதுக்கு தான் இந்த உவமையை ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் எப்பவுமே ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டாரு. இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட தூண்டி விடுவார். சபைகளுக்குள்ளே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர இருக்கிற ஆபத்துக்களை, அந்த கரப்ஷனை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஒரே ஒரு வசனத்துல ஒரு உவமையை சொல்லிறார். புளிப்பு அப்படின்னு சொன்னா, அப்ப ஒரு சீஷன் எப்படி இருக்க வேண்டும்? What it meant to be a disciple. முத்து என்பது அப்படி என்றால் இதை குறிக்கிறதுனா தேவனுடைய ராஜ்யத்தின் வெளிப்புற அந்த வெளிப்பாடு. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் டீச் பண்ணிட்டு சீஷர்கள் கேட்கிறார், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? தேறின வேத பாரகன் அப்படின்னா யார்? ஆனால் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை ஆண்டவர் இங்க விளக்குறார். பழையவைகள் புதியவைகளை, அந்த அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் பெற்று எனக்கு பின்னே நீங்கள் சென்று எனக்கு சீஷர்களாய் நீங்கள் வாழ வேண்டும். அவங்க ஆச்சரியப்பட்டது அதுக்கு இல்ல, இவெல்லாம் எப்படி தீர்க்கதரிசியானா? அவிசுவாசம் இருந்துச்சுன்னா அங்க இயேசுவால என்ன பண்ண முடியாது? கிரியை செய்ய முடியாது. நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இயேசுவின் மூன்றாவது பிரசங்கமான உவமைகளின் போதனை என்ற தலைப்பின் கீழே நம்ம இந்த பாடத்தை படிக்க போறோம். மத்தேயு 13 உவமைகளின் போதனைகள். Matthew 13 the parable discourse. இதற்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, ராஜ்யத்தின் உவமைகள், the kingdom parables. ஏன் இதை நம்ம உவமைகளின் போதனைன்னு சொல்றோம்னா, இந்த மத்தேயு 13 முழுவதுமே உவமைகள் மட்டும்தான் இருக்குது. பேரபிள்ஸ் தான் இதில் இருக்கிறனால இதை உவமைகளின் போதனைகள் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். இதில் மொத்தம் 58 வசனங்கள் இருக்கிறது. அதை நம்ம சிறு பகுதிகளாக பிரித்து நாம் படிக்க போகிறோம். என்னென்ன தலைப்புன்னு நம்ம பார்த்துடலாம். மத்தேயு 13 உவமைகளின் போதனைகள். 1-2 வசனங்கள் அறிமுக வசனங்கள். 3-9 வரைக்கும் விதைக்கிறவனின் உவமை. 10-13 வரைக்கும் உவமைகளால் பேசுவதற்கு காரணங்கள். 14-17 வரைக்கும் பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதல். 18-23 வரை விதைக்கிறவனின் உவமையின் விளக்கம். 24-30 வரை களைகளின் உவமை. 31-32 கடுகு விதையின் உவமை. 33 புளித்த மாவின் உவமை. 34-35 பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதல். 36-43 வரை களைகளின் உவமையின் விளக்கம். 44 புதைக்கப்பட்ட பொக்கிஷத்தின் உவமை. 45-46 முத்து வியாபாரியின் உவமை. 47-50 வரை வாரிக்கொள்ளும் வலையின் உவமை. 51-53 வரை உவமைகளின் போதனையின் முடிவுரை. 54-58 வரை நாசரேத்தில் புறக்கணிக்கப்படுதல். Matthew 13 the parable discourse. 1 and 2 verses introduction. 3-9 the parable of sower. 10-13 reasons for talking in parables. 14-17 fulfillment of the Old Testament. 18-23 explanation of the parable of the sower. 24-30 the parable of tares. 31-32 the parable of mustard seed. 33 the parable of leaven. 34-35 fulfillment of the Old Testament. 36-43 explanation of the parable of tares, weeds. 44 the parable of the hidden treasure. 45-46 the parable of the pearl merchant. 47-50 the parable of the dragnet. 51-53 conclusion of the parable discourse. 54-58 rejection at Nazareth. இப்பொழுது நம்ம முதல் பகுதிக்கு போலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1-2. இது நான் என்ன சொன்னேன்? அறிமுக வசனங்கள், இன்ட்ரோடக்ஷன். வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம்
1 மற்றும் 2ஆம் வசனம். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடல் ஓரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு கடற்கரைக்கு போறார். திரளான ஜனங்கள் அதை பார்த்து வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா, படகுல ஏறி உட்கார்ந்து அவர் போதிக்க துவங்குகிறார். இயேசு இப்ப எந்த இடத்துல அவர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னா, கப்பர்நகூம்ல இருந்து ஒரு 1/2 மைல் தூரம், 1/2 மைல் தூரத்துல இருக்கிற இந்த பகுதி. இது அவர் உட்கார்ந்து இந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஹார்ஸ் ஷூ ஷேப்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க, படத்துல நான் காட்டுறேன்ல, அது மாதிரி இருந்துச்சு. இப்ப திரளான ஜனங்கள் வந்ததுனால அவங்க கூட பேசுறதுக்கு வசதியாக ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு படகுல ஏறி உட்கார்ந்து பேசுகிறார். இயேசுக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ் வேணும்ன்ற அவசியமே இல்லை பாருங்களேன். பரிசேயர்கள் அவரை புறக்கணித்த பொழுது, ஜெப ஆலயத்துல அவரை பேச விடாம பண்ணாலும், என்ன தடைகள் பண்ணாலும், ஆண்டவர் தெருவையே அவர் என்ன பண்ணிடுவாரு, ஒரு பிரசங்க மேடையா மாத்திடுவார். எந்த வீடு திறந்து கொடுக்குறாங்களோ அந்த வீடு தான் புல்பிட்டா அவருக்கு மாறிடுது. இந்த இடத்துல பாருங்க, படகு தான் இயேசுவின் புல்பிட். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு உட்கார்ந்து பேசினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம்ல. திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அந்த நாட்கள்ல யூத ரபிமார்கள் எப்பொழுதும் உட்கார்ந்து தான் பேசுவாங்களாம். யாருமே நின்று கொண்டு பேச மாட்டாங்களாம். கேட்கிறவர்கள் தான், ஜனங்கள் தான் நின்று கொண்டு கேட்பார்களாம். இது ரொம்ப வசதியா இருக்குல்ல. யாருமே பிரசங்கத்துல என்ன பண்ண மாட்டாங்க, தூங்கவே மாட்டாங்க. எல்லாருமே அலர்ட்டா இருப்பாங்க. நல்ல ஒரு வழக்கமாக அன்றைக்கு இருந்திருக்கிறது பாருங்களேன். இயேசு இப்பொழுது ஒரு வித்தியாசமான முறையிலே ஜனங்களுக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கலாம். நம்ம மலை பிரசங்கத்தை படித்தோம், ஊழிய பணியின் பிரசங்கங்களை படித்தோம். இதிலெல்லாம் ஆண்டவர் வேற மாதிரி டீச் பண்ணுவார், வேற மாதிரி போதிப்பார். ஆனால் இந்த இடத்துல, இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே அவர் சற்று வித்தியாசமாக தன்னுடைய போதனைகளை சொல்லுகிறார். அது உவமைகளின் மூலமாக அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கலாம். இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 7 உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது என்னென்ன உவமைன்னு நம்ம பார்த்துடலாம், அப்புறமா நம்ம விளக்கமா படிக்க போறோம். மத்தேயு 13 உவமைகள். முதலாவது விதைக்கிறவன், 2வது கழை, 3வது கடுகு விதை, 4 புளிப்பு, 5 புதைந்திருக்கிற பொக்கிஷம், 6 முத்து வியாபாரி, 7 வாரிக்கொள்ளும் வலை. Matthew 13 parables, the sower, the tares, the mustard seed, the leaven, the hidden treasure, the pearl merchant, the dragnet. அடுத்த பகுதியை நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3லிருந்து 9 வரைக்கும் விதைக்கிறவனின் உவமை, the sower, அந்த பேரபிள அங்க நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். இப்போ அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்றத அடிக்கடி ஆண்டவர் தன்னுடைய போதனைகள்ல சொல்றத பார்க்கலாம். எல்லாருக்குமே காது இருக்குது, ஆனா கேட்கும் பொழுது கவனமா கேளுங்க, அதன்படி செயல்படுங்க அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். முக்கியமான காரியங்களை இயேசு கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த காரியத்தை அவர் சொல்றத பார்க்கலாம். இந்த பகுதியில் நம்ம வாசித்தது போல 4 விதமான நிலங்கள் இங்கே இருக்கிறது. முதலாவது என்ன நிலம் சொல்லப்பட்டிருக்கிறது? வழி அருகே. 2வது கற்பாறை, 3வது முள்ளுள்ள இடம், 4வது நல்ல நிலம். ஒருவேளை இந்த நல்ல நிலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரே நிலம் என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் 3 விதமான பலன்கள் அங்க கொடுக்கப்படுகிறது. அதனால நம்ம ஒரு 6 வகையான நிலம் என்று கூட நம்ம சொல்லிக் கொள்ளலாம்.
ஆனால் இந்த வேத பகுதியின் அடிப்படையிலே 4 விதமான நிலங்கள் என்று சொல்லி நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். சாயில் பிசைட் த ரோட், ராக்கி சாயில், டானி சாயில், குட் சாயில். உவமைகளால் இயேசு இப்படி சொல்லுகிறதை பார்த்த சீஷர்கள், ஏன் இப்படி உவமைகள் வழியா நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறத நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10-11. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடே உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. 2 வகையில இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நமக்குள்ள போது பாருங்களேன். முதலாவது நம்ம பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் நமக்குள்ள போகுது. 2வதாக நம்ம கேட்கறதுனால நிறைய காரியங்கள் நமக்கு உள்ள போகுது. ஆண்டவர் சிருஷ்டிப்பின் போது அவர் வேதம் சொல்லுகிறது, தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். God created the heavens and earth. எப்பொழுதுமே பரலோக காரியங்களை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால் பூமியில் இருக்கிற காரியங்களை வச்சு தான் நமக்கு என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். பரலோகத்தில் இருக்கிற காரியங்களை விளங்கி கொள்வது என்பது சற்று கடினமான ஒரு விஷயம். அதனால தான் இயேசு கிறிஸ்து நம்ம எதை பார்க்குறோமோ டேஞ்சபிள் திங்ஸ் வச்சு சில காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கலாம். எவ்வளவு தூரம் நாம் இந்த இயற்கையை, நம்மை சூழ்ந்திருக்கிற காரியங்களை புரிந்து கொள்ளுகிறோமோ அவ்வளவு விளக்கங்களை இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். இந்த பேரபிள்ஸ், இந்த உவமையை பொறுத்த மட்டில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதில் தேவன் அப்படின்ற வார்த்தை ஒன்று கூட வராது பாருங்களேன். இன்னொன்று பார்க்கணும், இதில் எதுவுமே பழைய ஏற்பாட்டு மேற்கோள்கள் இல்லை. இன்னொரு விஷயம், இந்த பேரபிள் இல்லைன்னா இந்த உவமை அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், இது நன்னெறி கதைகள், இது ஒரு மாரல் ஸ்டோரி அப்படின்னு நினைப்போம். எப்படி நம்ம சின்ன பிள்ளையில் குட்டி குட்டி கதைகளை வச்சு அநேக விளக்கங்களை நாம் கற்றுக்கொண்டோம் இல்லையா? உதாரணமாக எடுத்துக்கிட்டோன்னா, நமக்கு சிறு பிள்ளையிலேருந்து நமக்கு நன்றாக ஒரு கதை தெரியும், அந்த பாட்டி வடை சுட்ட கதை. இந்த பாட்டி வடை சுட்டு வச்சுருந்தாங்க. அப்போ காக்கா வந்து என்ன பண்ணிடுச்சு, அதை தூக்கிட்டு போயிடுச்சு. அது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது கீழே ஒரு நரி இருந்துட்டு, நீ காக்கா நீ நல்லா பாடுவியே, நீ பாட்டு பாட அப்படின்னு சொன்ன போது தன்னையே மறந்து காக்கான்னு சொல்லி பாடின போது அந்த வடை கீழே விழுந்துருச்சு. நரி அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு. இதிலேருந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, நீ ஒருத்தனை ஏமாத்தினா நீயும் ஒரு நாள் ஏமாந்து தான் போவ அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒருவேளை நரி வந்து வடை சாப்பிட்டுச்சா, அதெல்லாம் வந்து ஒரு உண்மையில்லாத ஒன்றாக இருக்கலாம். ஆனால் ஒரு கதையின் மூலமாக ஒன்றை விளக்கும் பொழுது எளிதாக நாம் ஞாபகத்திலே வைத்து கொள்ள முடியும். அதற்கான அந்த நன்னெறியை, அந்த மாரலை சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இயேசு இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த உவமைகள் மூலமாக அவர் எந்த ஒரு மாரலையும் சொல்லி கொடுக்கிறதாக தெரியவில்லை. நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக புரியும். இப்போ இயேசு வந்து 7 உவமைகளை இந்த பகுதியில் சொல்கிறார். இந்த எல்லா உவமைகளுமே அவங்கள சுற்றி இருந்த ஒரு விஷயம்தான். அவர் கடல் ஓரத்தில் படகுல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு புறத்திலே வயல் இருக்கிறது. இந்த வயல் வந்து அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசமாக அது இருந்துச்சு. கரடு முரடாக இருந்தது. ரொம்ப கொஞ்சம்தான் நல்ல நிலமாக இருந்தது. அதனால அவங்க பக்கத்திலேயே கற்பாறையான இடம், வழி அருகே உள்ள இடம், முள்ளுள்ள இடம், ஒரு செடி கூட அந்த இடத்துல வளரவே வளராதான். அதை தவிர நல்ல நிலம் என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகிறது எல்லாமே இந்த ஜனங்கள் பார்க்கக்கூடிய இடமாக இருந்தது. கடலை பற்றி பேசுகிறாரு, மீன்களை பற்றி பேசுகிறாரு, முத்துக்களை பற்றி பேசுகிறாரு, பொக்கிஷத்தை பற்றி சொல்லி கொடுக்குறாரு. புளிப்பு, வீட்டிலே பயன்படுத்துகிற அந்த மாவை குறித்து சொல்லும் பொழுது இவை எல்லாமே இந்த ஜனங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை வைத்து இந்த உவமைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த உவமை என்பது ஆங்கிலத்தில் பேரபிள் என்று சொல்லி வருகிறது. பேரபிள் என்பது ஒரு ஆங்கில சொல்லே கிடையாது. அது கிரேக்க மொழியிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு சொல். கிரேக்க மொழியில் இந்த பேரபிளுக்கு பேரபோலே என்று சொல்லி அழைத்தார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இலுஸ்ட்ரேஷன், அனாலஜி, அலாங் சைடு, கம்பேரிசன் போன்ற அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பரலோக காரியங்களை இந்த பூலோக காரியங்களை வைத்து கற்றுக் கொடுப்பதற்காக
தேவன் பயன்படுத்தின ஒரு உபகரணம், ஒரு டூல் தான் இந்த உவமை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப எப்பெல்லாம் இந்த ஜனங்கள் அந்த காரியங்களை பார்க்கிறார்களோ அப்பொழுது இவர்களுக்கு அந்த பரலோகத்தின் ரகசியங்கள் மறுபடியும் ஞாபகம் வந்து அவர்கள் ஒரு நாள் அதை மறக்கவே மாட்டாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து அப்படி கற்றுக் கொடுக்கிறத பார்க்கலாம். மத்தேயு 13:12 உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இது என்ன இயேசு இங்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த உவமைகளை பொறுத்த மட்டில 2 விதமான பக்கங்கள் இருக்குது, 2 sides இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா பாசிட்டிவ் சைட், இன்னொன்று வந்து நெகட்டிவ் சைட். ஒன்று நேர்மறையான பக்கம், இன்னொன்று எதிர்மறையான பக்கம். இந்த உவமை என்பது எல்லாருக்கும் பொதுவாக இயேசுவால் போதிக்கப்பட்டது. ஆனால் யார் ஒருவர் ஆயத்தம் உள்ளவர்களாக இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தின் மேல் அவர்கள் பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்றாக விளங்கும். அதே நேரத்திலே குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், ஏனோ தானோ என்று கேட்கிறவர்கள், உணர்வில்லாதவர்கள், இவர்களுக்கு இது ஒண்ணுமே புரியாம ரொம்ப மோசமான நிலையில போயிருவாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இங்க போடப்பட்டிருக்கிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணமும் அடைவான். யார் ஒருவர் வாஞ்சியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது தெளிவாக்கப்படும், அவங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஜாஸ்தியாயிரும், நல்லா விளக்கமா புரிந்துவிடும். ஆனால் இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது இதை பத்தி. அதனால தான் ஆண்டவர் உவமைகள் மூலமாக இங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது டூ சோர்ட் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல. இது என்ன தெரியுமா, ரோமர்களுடைய நாட்களிலே 2 விதமான வாள் பயன்படுத்தினார்கள். சோடு 2 விதமா இருந்துச்சு. ஒன்று ஒன் எட்ஜ் சோடு, அதாவது ஒரே ஒரு பக்கத்திலே அந்த கூர்மையான பகுதி இருப்பது, ஷார்ப் எண்ட் வந்து ஒரு சைடு மட்டும் தான் இருக்கும், நம்ம வழக்கமா பார்க்கிற ஒரு வாள். இன்னொன்று இந்த ரோமர்கள் பயன்படுத்தினார்கள், இது என்னவென்று சொன்னால் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இது எப்படி இருக்குமானா, இது ரொம்ப அகலமாக அப்படி குண்டா இருக்குமா, ஒரு ஷீல்டு வடிவத்துல, இல்லாட்டா நம்முடைய நாக்கு வடிவத்துல இது இருக்குமா, டங் மாதிரி, லார்ஜ் டங் மாதிரி இருக்குமா. இது எதற்காக பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால், ஒரு திரளான மக்களோடு கூட சண்டை பண்ணுவதற்கு, அந்த ஒரு வாள் ஒருத்தரோடு சண்டை போடுறதுக்கு. ஆனால் இந்த இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயத்தை, 2 edged சோடை வந்து எங்கே க்ரௌட் இருக்காங்களோ அங்கே பயன்படுத்துவாங்களாம். இயேசு கிறிஸ்து இந்த உவமைகளை அப்படிதான் பயன்படுத்துகிறார். 2 விதமான கூட்டம், ஒன்று தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டம், இன்னொன்று தேவனுடைய ராஜ்யத்தை உதாசீனப்படுத்துகிற கூட்டம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இங்கே உவமைகளை பயன்படுத்த 13 வாசிக்கிறேன். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். பொதுவாக நம்ம என்ன யோசித்து போனா, ஏன் இயேசு இந்த உவமைகளை சொல்றாருன்னா, நல்லா அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆண்டவருடைய காரணத்தை இங்க சொல்றாரு பாருங்களேன். தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்க்கிற கூட்டத்திற்கு புரியவே கூடாது, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை நேசிக்கிற கூட்டத்துக்கு நல்லா புரியணும். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உவமைகளை சொல்லி கொடுக்கிறதை பார்க்கலாம். ஒரு சூரிய ஒளி கதிரை எடுத்துக்கோங்களேன், சன், அதோடைய ஹீட் வந்து ஒரு வேக்ஸ், ஒரு மெழுகை வந்து உருக்கிரும். அதே அந்த சூடு ஒரு கிளே, ஒரு களிமண்ணை என்ன பண்ணும், ஹார்டன் பண்ணும், அதை ரொம்ப நெருக்கி அதை வந்து ஹார்டாக்கும். அதுபோல தான் இந்த உவமைகள். உவமைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது புரிதலை கொடுக்கும். அதே நேரத்தில் ஆண்டவரை எதிர்க்கிற கூட்டத்திற்கு அவர்களுக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் என்பதை ஆண்டவர் இங்கே விளக்கப்படுத்துகிறதை பார்க்கலாம். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மத்தேயு 13:14-17 வரைக்கும் பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதல், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ஓல்டு டெஸ்ட்மெண்ட். இப்ப இயேசு கிறிஸ்து உவமைகள் மூலமாக இது இப்படி கற்றுக் கொடுக்க போகிறார் என்பது ஏதோ அவர் சொந்தமாக தீர்மானித்த ஒன்று இல்லை. இது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் என்பதை இந்த மத்தேயு விளக்கமாக எழுதுகிறது தான் இந்த பகுதி.
நம்ம வாசிக்கலாம் மத்தேயு 13:14 ஏசாயா தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக. எவ்வளவு அழகா இங்க இந்த ஏசாயால வாசிக்கிறோம் பாருங்களேன். கண்களினால் காணாமல், காதுகளினால் கேளாமல், இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமல் இருக்கிற இவர்களுக்கு நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். ஆனால் சீஷர்களே, நீங்க ஆவலோடு கூட என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். அருமையான ஜனங்களே, திரளாய் இங்கு கூடி வந்திருக்கிறீர்கள். இந்த தேவனுடைய ராஜ்யம் என்ன, இதை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லி ஆவலோடு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் பாக்கியவான்கள். அதை தான் இங்கே இயேசு சொல்லுகிறார். 17 அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், ஆணித்தரமாய் சொல்ல முடியும், இதுவரைக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தாத பல காரியங்களை நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொன்னால், நமக்கு முந்தைய தலைமுறையினர் எத்தனையோ காரியங்களை கேட்க விரும்பியும் அவர்கள் காணாமலும் கேட்காமலும் போனார்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஆனால் கர்த்தர் கிருபையாக இந்த ராஜ்யத்தின் வசனங்களை கற்றுக்கொண்டிருப்பது உண்மையாகவே நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி நான் கருதுகிறேன். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 13 18 வரைக்கும் விதைக்கிறவனின் உவமையின் விளக்கம். Jesus explains the parable of the sower. வாசிக்கலாம். மத்தேயு 13 18 19 முதலாவது வாசிக்கிறேன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். நாம் படித்தோம், 4 விதமான அந்த நிலங்கள் இருந்தது. அதுல முதலாவது நிலம் என்னது? வழி அருகே விதைக்கப்பட்ட அந்த நிலம். இதுலயே ஆண்டவர் என்ன சொல்றாரு? விதை என்பது என்ன? ராஜ்யத்தின் வசனம். நிலம் என்பது இருதயம். பொல்லாங்கன் என்பது சாத்தானை குறிக்கிறது. விதை விதைக்கப்பட்டது. ஆனால் இருதயத்திலே விதைக்கப்பட்ட அந்த விதை உணராதிருக்கும் பொழுது சாத்தான் என்ன பண்றான்? அந்த பொல்லாங்கன் வந்து அதை பறித்து கொண்டு போகிறதை பார்க்கலாம். எத்தனையோ செய்திகளை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கேட்டிருக்கிறோம். எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆனாலும் அநேகருக்கு இந்த உணர்வுள்ள இருதயம் இல்லாதபடியினாலே சாத்தான் அவர்கள் கேட்ட வசனத்தை அவன் பொறுக்கி கொண்டு போய்விட்டான் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மத்தேயு 13 20 கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். அடுத்த நிலத்துடைய பெயர் என்ன? கற்பாறை, ராக்கி சாயில். இது கடினமாக இருக்கிறது. வசனத்தை உடனே கேட்குறாங்க. இவங்க வசனத்தை கேட்கறதுல பிரச்சனை இல்லை, இவங்களுக்குலாம் வசனத்தை கேட்குறாங்க. அந்த முதல் குரூப் என்னது? வசனத்தை கேட்டு உணராதவர்கள். இவங்க என்ன பண்றாங்க? வசனத்தை சந்தோஷத்தோட உடனே ஏத்துக்கிறாங்க. ஆனா வேர் இல்லாததுனால, அது உள்ள போகாததுனால, தனக்குள்ளே வேர் இல்லாததுனாலே கொஞ்ச காலம் மாத்திரம் நிக்கிற மாதிரி நின்றுட்டு உபத்திரவம் துன்பம் வந்த உடனே அவர்கள் அப்படியே பின்மாற்றத்தில் போயிறத பார்க்கலாம். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். 22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். இப்ப அடுத்த நல்ல என்னது? முள்ளுள்ள இடம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
அந்த மத்திய கிழக்கு பகுதியில், அந்த இஸ்ரவேல் பகுதியில் 2 இன்ச் அளவுக்கு நீளமான முட்கள் இருக்குமா. இது எதையுமே வளர விடாதான். இது எதற்கு ஆண்டவர் ஒப்புமையாக சொல்லுகிறார் பாருங்களேன். உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதனால அவர்கள் கவரப்பட்டு, அவர்கள் நெருக்கப்பட்டு, வசனம் அவர்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாதபடிக்கு அது தடையாய் மாறிவிட்டது. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அப்போ இந்த இடத்துல 3 விதமான நிலம். ஒன்று 30ஆ தருது, இன்னொன்று 60ஆ தருது, இன்னொன்று 100% பலன் கொடுக்கிறதாக. அப்போ இவங்க வசனத்தை கேட்டு உணர்ந்து பலன் கொடுக்கிறவர்கள் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த உவமையிலிருந்து இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? தேவனுடைய ராஜ்யத்தின் கோட்பாடுகள், த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். முதலாவது போ, கோ. ரெண்டாவது தாராளமாய் விதை, சோ லிபரலி. மூன்றாவது நல்ல விதையை விதை, சோ குட் சீட். ஒன்னொன்னா பார்க்கலாம். முதலாவது போ, காஸ்பல், காட் அப்படின்ற அந்த ஆங்கில சொல்ல நம்ம வாசிக்கும் பொழுது கோ அப்படின்றது தான் முதல் 2 வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரதான கட்டளையை கொடுக்கும் பொழுது கூட அவர் என்ன சொல்றார்? மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், கோ. இதான் அவருடைய பிரதான கட்டளையில ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக பரலோகத்திலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கவில்லை, அவர் வானத்திலிருந்து புறப்பட்டு வந்தார். ஆகவே இன்றைக்கு இந்த சீஷர் கூட்டத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன? கோ, புறப்பட்டு போங்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த காரியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். 4 நிலையான சுவிசேஷம் அறிவித்தலை இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். 4 levels of evangelism. முதலாவது எருசலேம், ஜெருசலேம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன? நம்முடைய நண்பர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது. இரண்டாவதாக யூதேயா, ஜுடேயா, தெருக்களிலே போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். மூன்றாவதாக சமாரியா, பட்டணங்களிலே போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நான்காவதாக பூமியின் கடைசி பரியந்தம், ends of the earth, உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப முதலாவது கோட்பாடு என்ன? what is the first principle? go, போ. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது தாராளமாய் விதை, so liberally. எப்பவுமே தேவனுடைய ராஜ்யத்துல கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது, தாராளமா போடணும். நம்ம சொல்லக்கூடாது இவங்க கடினமானவங்க, இவங்க இந்த உலக பிரகாரமா இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. வழி அருகேயும் விதைக்கணும், முள்ளுள்ள இடங்கள்லையும் விதைக்கணும், கற்பாறையான இடங்கள்லையும் விதைக்கணும், நல்ல நிலத்திலையும் விதைக்கணும். விதையை நம்ம தாராளமாக போடும் பொழுது, மழை பெய்யும் பொழுது அது எது முளைக்கும்னே தெரியாது, எங்கே வேணால் அது முளைக்கலாம். ஆகவே கஞ்சத்தனம் பண்ணாமல் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தேவனுடைய ராஜ்யம் மறுபடியும் எப்படி பூமியில் ஸ்தாபிக்கப்பட முடியும்? இதை நான் சற்று விளக்க விரும்புகிறேன். தேவனுடைய ராஜ்யம் சொல்லிட்டு இருக்கோமே, இது எப்படி நம்ம பூமியில் ஸ்தாபிக்கப்பட முடியும்? முதலாவதாக தேவன் மனிதனாக வந்தார். அதை தான் நம்ம இன்கார்னேஷன் என்று சொல்லுகிறோம், அவதாரம். இதுதான் இறையாண்மை அல்லது சாவரன். இந்த பூமி முழுவதும் அவருடையது. அவர் இந்த பூமியிலே இறங்கினது நிமித்தமாக இந்த பூமியை அவர் ஆளுகை செய்கிறார். இப்ப தேவனுடைய ராஜ்யம் அது பரலோகத்தில் இருந்துச்சு. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு எப்படி வந்துச்சு? இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் மாம்சமானதினாலே அது பூமிக்கு வந்தது. அதை தான் நாம் இன்கார்னேஷன் என்று சொல்லி அழைக்கிறோம். இரண்டாவதாக இந்த மனிதர்களுக்குள் தேவனின் ஆளுகை. இப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படி நமக்குள்ளே வருது அதானே பேசிகிட்டு இருக்கிறோம். முதலாவது இயேசு கிறிஸ்து மூலமாக அது பூமிக்கு வந்துருச்சு. ஆனால் இப்போ நமக்குள்ளே மனிதருக்குள்ளே எப்படி வருது இந்த ஆளுகை அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் அவருடைய வார்த்தையினாலே, ராஜ்யத்தின் சுவிசேஷம் நமக்குள்ளே போகிறதுனால தான் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வருகிறது.
இன்னொரு வகையில சொன்னா ராஜா வந்துட்டாரு, ராஜா இருந்தா கண்டிப்பா பிரஜைகள் இருக்க வேண்டும், சப்ஜெக்ட்ஸ் இருக்கணும். சப்ஜெக்ட்ஸும் என்ன பண்ணணும்? ஷுட் பி இன்கார்னேட்டட். அவர்களும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை அவர்களுக்குள்ளே என்ன செய்யணும்? வர வைக்கணும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. எதன் மூலமாக நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுக்கிறாரு? வார்த்தை. அதுதான் வார்த்தையானவர் என்று சொல்லி இயேசு அழைக்கப்படுகிறார். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்ப வார்த்தை, வேர்ட்ஸ், இதுதான் என்னதுன்னா விதைத்தல், சோயிங். அதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுதல். அதுதான் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார், சீஷர் கூட்டத்தை உருவாக்கினார். இப்ப இந்த உவமையின் மூலமாக சொல்றாரு, இதை எப்படி விரிவாக்குறது? how can you extend the kingdom of God? அதுதான் இந்த முதல் உவமை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பூமி அனைத்தும் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது? அவருடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்த பிற்பாடு ஆவியின் வரங்கள் என்று சொல்லப்படுகிற அநேகமான எல்லாமே வார்த்தை தான் முக்கியமாக கருதப்படுகிறது. அறிவை உணர்த்தும் வார்த்தை, ஞானத்தை போதிக்கும் வார்த்தை, தீர்க்க தரிசனம், ஐவகையான ஊழியங்கள் வார்த்தையின் மூலமாக செயல்படுகிறது. ஆகவே இந்த வார்த்தை மிகவும் முக்கியம். இதை நாம் என்ன செய்யணும்? தாராளமாக பிராட்காஸ்ட் பண்ணணும், எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். அப்ப 4 விதமான அந்த நிலங்களை பற்றி நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வழி அருகே, வேசைட் அப்படின்னு சொல்லும் பொழுது வசனத்தை கேட்பார்கள் ஆனால் உணராதவர்கள். நம்ம இவங்களுக்கு என்ன செய்யணும்? மறுபடியும் போய் வசனத்தை சொல்லணும். கற்பாறையான நிலம், ராக்கி சாயில், சந்தோஷமா கேட்பாங்க, ஆனா உபத்திரவம் வந்த உடனே இடரல் அடைஞ்சிருவாங்க. இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சரியான சுவிசேஷத்தை சொல்லணும். ஏன்னா இவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்க இயேசு கிறிஸ்துட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டுமே கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லி தரணும்? நீங்க தப்பா சுவிசேஷத்தை கேட்டுட்டீங்க. சுவிசேஷம் என்பது என்னன்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இதை நான் உங்களுக்கு தெரியாம போயிருச்சு, ஆகவே நீங்க சோர்ந்து போகாதீங்க என்று நாம் சரியான சுவிசேஷத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். 3ஆவதாக, முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட விதை. இவங்க கேட்பாங்க, ஆனா உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இவர்களை நெருக்கி போட்டதுனால அந்த நிலம் பலன் கொடுக்காமல் போய்விட்டது. அப்ப இவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லணும்? நீங்க உலக கவலை படக்கூடாது. ஏனென்று சொன்னால் கவலைப்படுறனால ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஐஸ்வர்யத்தை சரியா கையாளணும். இப்படிப்பட்ட உபதேசங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். 4ஆவதாக, நல்ல நிலம், குட் சாயில். இவர்கள் கேட்கிறவர்கள், உணர்கிறவர்கள், பலன் கொடுக்கிறவர்கள். 30, 60, 100 பலன் கொடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப 2வது விஷயம், நம்ம தாராளமா விதைக்கணும். 3ஆவது நம்ம பார்க்கிறோம், நல்ல விதையை விதை, சோ குட் சீட். இது என்னது? விதை என்பது ராஜ்யத்தினுடைய வசனம், வேர்ட் ஆஃப் த கிங்டம். இன்னைக்கு பிரசங்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது நிறைய வேளையிலே அனுபவங்களாக மாறுகிறது. நான் இங்கே சர்ச் கட்டினேன், இவ்வளோ பேர் அங்கே வந்தாங்க, ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பண தேவையை சந்திச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுபவங்களாக மாறுகிறது. இன்னும் நிறைய கதை சொல்லி ஜனங்களை சிரிக்க வச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க. நிறைய பேர் இன்னும் சொப்பனம், தரிசனங்கள் இதை சொல்லி கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் நம்முடைய பிரசங்கத்திற்கு உதாரணங்களாக இருக்க வேண்டுமே தவிர பிரசங்கங்களுக்கு பதிலாக்க கூடாது. ஒருவேளை இவைகளெல்லாம் முத்துக்கள், விலையேற பெற்ற பொன் வெள்ளியை போல இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் இவைகள் விதைகளாக மாறாது. விதை என்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. விதை தான் முளைக்க முடியும், பொன் வெள்ளி முளைக்க முடியாது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24 30 வரைக்கும். இதுல 2வது உவமை சொல்லப்பட்டிருக்கிறது, கழை, the parable of tares. வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24, 25. வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான்.
பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை விதைத்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடை பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளரவிடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். இந்த உவமை எதற்காக ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு சொன்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், ஆனா சத்ரு என்ன பண்ணுவானா, அதுக்குள்ள களைய போட்டுருவான், கரப்ஷன் வந்துடும், ராஜ்யத்துக்குள்ள கரப்ஷன் வரும் அப்படின்றதுக்கு தான் இந்த உவமையை ஆண்டவர் சொல்றாரு. இதற்குரிய விளக்கத்தை நாம் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 36லேருந்து 43 வரைக்கும் நம்ம படிக்கிறோம். களைகளின் உவமையின் விளக்கம். ஜீசஸ் எக்ஸ்பிளைன்ஸ் த பேரபிள் ஆஃப் டேர்ஸ் வீட்ஸ். வாசிக்கலாம். மத்தேயு 13:36. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். சீஷர்களுடைய ஆர்வத்தை தூண்டுவதற்கு முதல் அந்த உவமையை மட்டும் விளக்கிட்டார். இப்போ அடுத்த உவமையை சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டார். அடுத்த உவமைகளை சொல்லிட்டு அமைதியாக இருக்கார். வீட்டுக்கு இயேசு போன உடனே சீஷர்கள் கேட்குறாங்க, முதல் உவமை புரிஞ்சிருச்சு நீங்கள் விளக்கம் சொன்னனால, ரெண்டாவது உவமை எங்களுக்கு புரியலையே, அந்த களையின் உவமையை எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா ஆண்டவரே? அதுதான் ஆண்டவர் எப்போவுமே ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டார், இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை தூண்டி விடுவார். அப்போ தான் உங்களுக்கு ஆர்வம் வந்து ராஜ்யத்தின் வசனங்களை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த உவமையை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரியும், ஆனால் எதுக்கு சொல்கிறாங்கன்னு தான் புரியாது. அதை தான் இங்கே ஆண்டவர் விளக்குகிறதை பார்க்கலாம். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இதில் உள்ள கோட்பாடை மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். விளக்கமாக இயேசுவே சொல்லிட்டார் என்னென்ன ஏதுன்னு. ரெண்டு விஷயத்தை இந்த உவமையின் மூலமாக நம்ம கற்றுக்க போகிறோம். த பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தின் கோட்பாடுகள். ஒன்று, சந்திக்கிற ஆத்துமாக்கள் மேல் விழிப்பாயிருக்க வேண்டும். பி வாட்ச்ஃபுல் ஓவர் சோல்ஸ் யூ ரீச். ரெண்டாவது, சுவிசேஷம் அறிவித்தல் ஒரு யுத்த களம். இவாஞ்சலிசம் இஸ் வார்ஃபேர். முதலாவது, நம்ம இப்போ எங்கேயாவது போய் சுவிசேஷம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சுவிசேஷம் சொல்லிட்டோம் முடிஞ்சிருச்சு கிடையாது. கைப்பிரதி கொடுத்தாச்சு, நாங்கள் இங்கே சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. நம்ம எப்போவுமே நம்ம சுவிசேஷம் சொன்னவங்களுக்காக அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். முதலாவது அதான் நம்ம செய்யணும். ஆண்டவரே, நான் விதைத்து இருக்கிறேன், இதை பொல்லாங்கன் பறித்து கொண்டு போய்விடக்கூடாது, உலக கவலைகள் இவர்களை நெருக்கிவிடக்கூடாது, இவர்கள் வேர் பற்றி உமக்காக பலன் கொடுக்கணும், நம்ம ஜெபிக்கணும். ரெண்டாவதாக அவர்களுக்கு சரியான போதனையை கொடுக்கணும், டீச். ஜெபிக்கணும், உபதேசிக்கணும். ப்ரே அண்ட் டீச். அதுதான் வாட்ச்ஃபுல்லாக இருக்கிறது நம்முடைய ஆத்துமாக்கள் மேலே. ஆண்டவர் தன்னுடைய பிரதான கட்டளையை சொல்லி கொடுக்கும் பொழுது அவர் சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறுத்திடல. அவர் என்ன சொல்கிறாரு, அவர்கள் கை கொள்ளும்படியாக நான் கற்றுக் கொடுத்த எல்லா உபதேசங்களையும் அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க, டீச் தெம். இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது, ஆனால் இந்த உபதேசத்தை கற்றுக் கொடுப்பது அதிலே சற்று தடுமாற்றம் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மத்தேயு சுவிசேஷம் என்பது புதிதாய் மனம் திரும்பிய விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும்.
இதை நாம் உண்மையாக படிக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த ராஜ்யம் என்ன, இதை நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இதை நம்ம விரிவாக்க வேண்டும் என்பதை தெளிவாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறதை பார்க்கலாம். அதான் முதலாவது காரியம். இந்த சுவிசேஷம் அறிவித்தல் என்பது ஒரு யுத்த களம். இவாஞ்சலிசம் இஸ் a warfare. அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரியும், அதனால நான் விரைவாக இந்த காரியத்தை நான் சொல்லி முடித்து விடுகிறேன். ஏன்னா இது ஒன்னொன்றுமே தனித்தனியாக பாடம் எடுக்கலாம். ஆனால் நான் நேரத்தை கருதி இந்த எல்லாவற்றையும் ஒரே பாடத்தில் நான் சொல்லுவதனாலே சில குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது அவர் மிக விளக்கமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு நாமினல் கிறிஸ்டியனாக இருந்தோன்னா பிசாசு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். இது எங்கே இருந்தாலும் நம்ம கட்சி தான். சர்ச்சில் போனாலும் தூங்கிட்டு தான் இருக்குது. சர்ச்சில் போய் வார்த்தையை கேட்டாலும் இது மனம் திரும்பாது, அதுபடி தான் அது செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். ஆனால் யார் ஒருவர் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக அவன் அக்கினி ஆஸ்திரங்களை ஏவிக்கொண்டே இருப்பான். அதுதான் சொன்னேன், இட்ஸ் அ வார்ஃபேர். அது ஒரு யுத்த களம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கே பவுல் சொன்னது போல தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். தெளிவாக பவுல் சொல்லிட்டாரு, உங்களுக்கு யுத்தம் இந்த மனுஷங்களோடு இல்லை, உங்களை யுத்தம் எங்க இருக்குது? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலுள்ள பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு. ஆகவே நீங்கள் இந்த யுத்தத்திற்கு ஆண்டவருடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வைத்து அந்த சர்வாயுத வர்க்கத்தை வைத்து நீங்கள் யுத்தம் செய்ய நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இயேசுவையே பிசாசு வந்து சோதித்தானா, இன்றைக்கு நீங்களும் நானும் எம்மாத்திரம். அவர் எப்படி கர்த்தருடைய வார்த்தையினாலே பிசாசை தோற்கடித்தாரோ அதே போல கர்த்தருடைய வார்த்தையை நாம் படித்து பிசாசை ஜெயிக்கத்தக்கதான பலத்தை இந்த மாலை வேளையில நாம் பெற்றுக்கொள்வோமாக. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31-32. இதில் 3வது உவமை சொல்லப்பட்டிருக்கிறது, கடுகு விதை. பேரபிள் ஆஃப் த மஸ்டர்ட் சீட்ஸ். வாசிக்கலாம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். இதை பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, கடுகு ரொம்ப சின்னது. ஆனா இந்த கடுகு சின்னதா இருக்கிறது போல தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப சின்னது, இதை ஆண்டவர் விரிவாக்குகிறார் என்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த சூளமை வைத்து நான் இதை விளக்கப்படுத்த விரும்புகிறேன். இதுவுமே எதை பற்றி ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு சொன்னால், சபைகளுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர இருக்கிற ஆபத்துக்களை, அந்த கரப்ஷனை தான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஊமையை நல்லா நீங்கள் யோசித்து பாருங்களேன். கடுகு சின்னது. இந்த கடுகு எப்படிப்பட்ட ஒரு செடி மாதிரி வளர்ந்து அது என்ன செய்யணும்? பலனை கொடுக்கணும். ஆனால் இது என்ன ஆகுது? மரமாக வளருது. அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே வளருகிறது. செடி வந்து குட்டியாக இருக்கும், ஆனால் பலன் கொடுக்கும். அதுவும் நமக்கு தேவைதான். இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா? சபை என்பது சிறிதான ஒன்று. அப்போ சபை வளரக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. குட்டி 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 சர்ச்சாக வளரணும். அப்பொழுதுதான் ஒருவரோடொருவர் சரியான ஒரு ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய அன்பை ஒருவர் பகிர்ந்து கொள்ள முடியும், ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க முடியும். இதுதான் தேவனுடைய திட்டம். மெகா சர்ச்சஸ் வந்து தேவனுடைய திட்டமே கிடையாது. ஏன்னா அந்த மெகா சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் இன்னைக்கு நிறைய பேர் இந்த பெரிய கூட்டத்தில் போகணும்னு நினைக்கிறாங்கன்னா, நம்மளை பற்றி யாருக்குமே தெரியக்கூடாது, போனோமா பிரசங்கத்தை கேட்டோமா ஒரு காணிக்கையை போட்டுட்டோமா வந்துட்டோமான்னு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எங்களுக்கு பர்சனல் லைஃப் இருக்குது, அதில் நீங்கள் யாரும் எதுவுமே
சொல்லாதீங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அப்படி கிடையாது. ஒருவரோடொருவர் ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு இடம்தான் தேவனுடைய ராஜ்யம். அப்போ அந்த பெரிய மரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் பெரிய சபைகள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது, எப்படி இதை நான் உங்களுக்கு சரின்னு நான் சொல்ல போகிறேன் பாருங்களேன். ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். இதே அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலையும் 19ஆம் வசனத்திலையும் இயேசு விளக்குகிறார். பொல்லாங்கன் வந்து பறித்து கொண்டு போவான். ஆகாயத்து பறவைகள் பொதுவாக என்ன செய்யும், அது எல்லாத்தையும் பறித்து கொண்டு தான் போகும். அப்போ இது ஒரு சபை இப்படி தான் வளரணும், தேவனுடைய விரிவாக்கம் என்பதுதான் இந்த உவமையின் அர்த்தம் சொன்னால், இங்கே ஆகாயத்து பறவை அப்படின்னு சொல்கிறது என்னது? அப்போ அதிலிருந்து நமக்கு புரியுது, இது கரப்ஷன் இன் த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய சபையிலே இருக்கக்கூடாத காரியங்களை தான் இது விளக்குது அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆகாயத்து பறவைகள் என்பது என்ன தெரியுமா? உலக காரியங்கள், உலக ஆடம்பரங்கள். இன்னைக்கு சபைகள் மாதிரி இருக்காது, பிரம்மாண்டமான கட்டிடங்கள் தான் இன்னைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. சினிமா தேட்டர் போல வண்ண விளக்குகள் அதில் எரியப்பட்டு பயங்கர பிரம்மாண்டமான காரியங்கள் அங்கே காணப்படுகிறது. அதனால போகிற ஜனங்களுமே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வராங்களே தவிர ஒரு உணர்வில்லாமல் இருக்கிறதை பார்க்கலாம். கிளைகளில் வந்து கூடு கட்டுவதற்கு அவர்கள் விட்டுவிட்டார்கள். சபை என்பது அது கிடையாது. இயற்கைக்கு மாறாக அது காட்டுத்தனமாக வளர்ந்து திரள் கூட்டம் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அது எப்படிப்பட்ட கூட்டம் என்பதுதான் மிகுந்த ஒரு கேள்விக்குறியான ஒன்று. இது தேவனுடைய பரிபூர்ண திட்டம் அல்லவே அல்ல. நிறைய ஊழியக்காரர்களுக்கு வந்து நிறைய கூட்டம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். கூட்டம் இருந்தால் தான் அவங்களுக்கு பேசவே முடியும். அப்படி கிடையாது. யார் ஒருவர் தேவனுடைய பிள்ளைகளாக வாழுகிறார்களோ அவர்கள்தான் மிகுந்த முக்கியமானவர்கள். நான் ஏற்கனவே மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இடுக்கமான வாசல்களில் பிரவேசிக்கிறவர்கள் சிலர், ஆனால் விசாலமான வாசலில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இந்த ஊழியர்கள்லாம் நீங்கள் எப்படி வேணா இருந்துக்கோங்க, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார். நீங்கள் என்னத்தை விசுவாசிக்கிறீங்களோ அதை தருவார். அவங்க என்ன பேச மாட்டாங்க, மனம் திரும்புதலை பற்றி ஆழமாக பேச மாட்டாங்க, அப்படியே ஒரு வார்த்தையில் சொல்லிடுவாங்க. மற்றபடி பரிசுத்த வாழ்க்கையை அவங்க எம்பசைஸ் பண்ண மாட்டாங்க. சுய வெறுப்பு, செல்ஃப் டினையல் பற்றி பேச மாட்டாங்க. பாடுகளை பற்றி சொல்லித்தர மாட்டாங்க. அந்த சாப்டருக்கே போவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்தா ஆசீர்வாதம், ஆண்டவர் உன் கண்ணீரை துடைப்பார், உன் கஷ்டத்தை மாற்றுவார், நீ உன்னை செழிப்பாக்குவார், இதை மட்டும்தான் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. ஜனங்களும் அப்படியே இந்த அடிக்கப்படுகிற ஆடுகளை போல திரளாக போய் அங்கே விழுவாங்க. இதுதான் அந்த பெரிய மரம். அந்த பெரிய மரத்தின் கீழே அவர்கள் போகும் பொழுது ஆகாயத்து பறவைகள் வந்து அவங்க மேலே அமரும். அதுதான் பொல்லாங்கன், அதுதான் சத்ரு என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உவமை 4 சொல்லப்பட்டிருக்கிறது. புளிப்பு, பேரபிள் ஆஃப் த லீவன். ஒரே ஒரு வசனத்தில் ஒரு உவமையை சொல்கிறார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இதுவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் என்பது மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், அது அப்படியே பரவணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன புளிப்பு எப்படி அந்த மாவு முழுசும் பரவுச்சோ அது மாதிரி ஆரம்ப அற்பமாக இருந்தாலும் அது முழுவதும் உலகம் முழுவதும் பரவும். இதையும் நான் விளக்கப்படுத்த விரும்புகிறேன். இப்பொழுது நாம் அந்த சூழமையை மறந்துடவே கூடாது. புளிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது வேதத்தில் பொதுவாக புளிப்பு அப்படின்னு சொன்னால் பாவத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல மட்டும் ஆண்டவர் மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லுவாரா? கிடையவே கிடையாது. நம்ம அதுக்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 5:8 வாசிக்கலாம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். பஸ்கா பண்டிகை என்று ஒன்று இருந்தது. அதற்கு அடுத்த நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பாவங்களை களைவதற்காக அந்த நாளை கர்த்தர் ஏற்படுத்தினார். இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். புளிப்பு சம்பந்தப்பட்ட எந்த காரியமும் அவங்க வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் கடியில் டார்ச் அடித்து பார்ப்பாங்களாம். எல்லா இடத்துலையும் பார்த்து வீட்டில் இல்லாதபடிக்கு பார்த்து கொள்வார்களாம்.
அப்ப புளிப்பு என்பது என்ன? அது பாவத்தை குறிக்கிறது. அப்ப அதை நாம் இந்த இடத்துல ஒப்பிட்டு சொல்லும் பொழுது ஸ்திரீயானவள் என்ன பண்றா? 3 படி மாவிலே ஒரு சின்ன புளிப்பை உள்ள சேர்க்கிறா. 3 படி மாவு என்பது 40 லிட்டர் என்று சொல்லி அளவிடப்பட்டிருக்கிறது. ஒரு நாளும் ஒரு வீட்டில் 40 லிட்டர் மாவெல்லாம் யாருமே என்ன பண்ண மாட்டோம், செய்யவே மாட்டோம். ஒரு குடும்பத்திற்கு தேவை அவ்வளவு கிடையாது. ஒரு 100 பேர் சாப்பிட்றது 40 லிட்டர். தேவனுடைய ராஜ்யம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே வளருகிறதை தான் இங்கேயும் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். போன உவமையில நான் சொன்னேன், அந்த கடுகு சின்னது தான், பெரிய மரமாச்சு. இங்கே இந்த மாவு 3 படி என்பது அது தேவையில்லாதது. ஒரு ஸ்திரீ அவ்வளோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதற்கு அளவுக்கு அதிகமாக செய்கிறது மாதிரி தான் இன்னைக்கு வளர்ச்சி, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வளர்ச்சி. அதுக்காக இருக்க வேண்டான்னு சொல்லலை, அதற்குள்ளே இருக்கிற அந்த சின்ன புளிப்பு எப்படி அது பரவி எல்லாரையும் அது எல்லா மாவையும் அது புளிக்க பண்ணுதோ, அதுபோல சபைகளுக்குள்ளே இருக்கிற சின்ன துர்குணம், சின்ன பாவங்கள் அது கண்டிக்கப்படாததினால் அது வைரஸ் போல எல்லா நபர்களுக்குள்ளும் பரவி விடுகிறது. நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு வைரஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? எளிதாக மற்றவர்களை தொற்றிவிடும். அதே போல தான் ஒரு சின்ன காரியம், டேக் இட் ஃபார் கிராண்டட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பாருங்களேன், இது பரவாயில்ல இது பரவாயில்ல அப்படின்னு சபைக்குள்ளே நம்ம நுழைய விட விட அந்த சின்ன துர்குணம், அந்த புளிப்புத்தன்மை அது சபை முழுவதும், தேவனுடைய ராஜ்யம் முழுவதும் சீக்கிரமாக பரவிடும். அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இங்கே சொல்லி கொடுக்குற விஷயம் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. 5வது உவமைக்கு போயிடலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இருக்கிறது, புதைந்திருக்கிற பொக்கிஷம், பேரபிள் ஆஃப் த ஹிடன் ட்ரெஷர். இதை வாசிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். எதற்கு ஒப்புமையாக இயேசு சொல்றார் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பிற்காக அவர் தன் ஜீவனையே கொடுத்து நம்மளெல்லாம் ரட்சித்துட்டார். ஸோ ரட்சிப்புக்கு நம்ம எந்த காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சீஷத்துவத்தை பற்றி கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை ரொம்ப அழகாக லூக்கா 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்றாரு, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்போ ஒரு சீஷன் எப்படி இருக்க வேண்டும்? வாட் இட் meant to be a disciple, அது ரொம்ப முக்கியம். அதை தான் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சீஷராக இருப்பதின் அர்த்தம் என்ன? ஒரு சீஷன் என்பவன் தன் தகப்பனையாவது தாயையாவது அதிகமாக நேசிக்க கூடாது. இந்த உலகத்தினுடைய பொருட்கள் மேலே அவனுடைய நாட்டம் போயிடக்கூடாது. அவன் அதை வெறுத்து விட வேண்டும். அதற்காக ஆண்டவர் இந்த உவமையை சொல்றாரு. அந்த பொக்கிஷம் தான் இயேசு கிறிஸ்து, புதைந்திருக்கிற பொக்கிஷம். இதை ஒருத்தன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அவன் தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விற்று அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த உவமையும் இதான் சொல்லுது பாருங்களேன். அடுத்த உவமை பாருங்க, முத்து வியாபாரி, parable 6, parable of the pearl merchant. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இதுமே ஒரு சீஷன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் அதை இயேசு விளக்குகிறார். இங்கே முத்து என்பது இயேசுவை குறிக்கிறது. முத்து வியாபாரிகள் தான் நீங்களும் நானும். அந்த முத்து வியாபாரி எப்படி எல்லாவற்றையும் விற்று இயேசுவுக்காக அவன் விற்று அதை பெற்றுக்கொண்டானோ, அதுபோல நாமும் இந்த உலகத்துடைய எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவுக்கு சீஷர்களாய் மாற வேண்டும். அதை தான் இயேசு இங்கே விளக்கி சொல்லுகிறதை பார்க்கலாம். கடைசியாக 7வது உவமை மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47 50 வரைக்கும் வாசிக்கலாம். வாரிக்கொள்ளும் வலை, parable of the dragnet வாசிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார்.
இது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற 2 விதமான கூட்டத்தை குறிக்கிறது. ஒன்று நல்ல மீன், இன்னொன்று கெட்ட மீன். கடைசி நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் ஒரு செப்பரேஷனை வச்சிருக்கிறாரு. வெள்ளை ஆடு செம்மறி ஆடை பிரிப்பது போல ஆண்டவர் துன்மார்க்கனையும் நீதிமானையும் பிரிப்பார் என்பதை இந்த உவமை நமக்கு வெளிக்காட்டுகிறது. அப்படி என்றால் இதை குறிக்கிறதுனா தேவனுடைய ராஜ்யத்தின் வெளிப்புற அந்த வெளிப்பாடு. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மத்தேயு 13:51-53 வரைக்கும் உவமைகளின் போதகனின் முடிவுரை, கன்க்ளூஷன் ஆஃப் த பேரபிள் டிஸ்கோர்ஸ். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். எப்பவுமே ஆண்டவர் நம்ம ஸ்கூல் டீச்சர் மாதிரி பண்ண மாட்டார். ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு வாட்டி சொல்லி கொடுப்பாங்க. நமக்கு போய் டவுட் கேட்டோன்னா சில டீச்சருங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளே திட்டி அனுப்பிச்சிடுவாங்க. கிளாஸில் தூங்கிட்டு தானே இருந்தேன், உனக்கு ஒன்றுமே புரியாதா, ஏன் இப்படி மரமண்டையாக இருக்கிற, போ நான் உனக்கு சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் டீச் பண்ணார். டீச் பண்ணிட்டு சீஷர்கள்ட்ட கேட்குறாரு, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆமாண்டவர், எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, தேவனுடைய ராஜ்யம் இதுதான் எங்களுக்கு விளங்கிருச்சு இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் 52ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். இது அப்படி நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் பாருங்களேன். தேறின வேத பாரகன் அப்படின்னா யார்? ஸ்கிரைப்ஸ். இவங்க வேத புத்தகத்தை எழுதுகிறவர்கள் மாத்திரமல்ல, வேத புத்தகத்தை நன்கு கற்று தேர்ந்தவர்கள். இப்போ நீங்களும் நானும் ஆண்டுடைய கிருபையினாலே இந்த மத்தேயு புத்தகத்தை படித்து கொண்டு வருகிறோம். இது நமக்கு ஒரு மூளை அறிவை கொடுக்கிறது. இன்டலெக்சுவலாக நம்ம கற்றுக்குறோம் என்ன அதில் போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை ஆண்டவர் இங்கே விளக்குறார். நீ படி, தேறின வேதபாரனா இரு, ஆனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதிலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்குற வீட்டு எஜமானுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்படின்னா உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வேத பாரகனாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, நீங்கள் சீஷனாக இருக்கணும். பழையவைகள் புதியவைகளை அந்த அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் பெற்று பெற்று எனக்கு பின்னே நீங்கள் சென்று எனக்கு சீஷர்களாய் நீங்கள் வாழ வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு விளக்குகிறது. அப்போ தேறின வேத பாரகன் சீஷனாக மாறணும். ஸ்கிரைப் ஷுட் பிகம் அ டிசைபிள். அதுதான் இந்த வசனத்தினுடைய சுருக்கம். 53ஆம் வசனம், இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு. அப்போ இதோட கூட அவர் அந்த உவமைகளின் போதனையை முடிச்சிட்டார். முடித்த பின்பு அப்படின்னு சொன்னால் அந்த பிரசங்கம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். கடைசி பகுதியை படிக்க போகிறோம். மத்தேயு 13:54 58 வரைக்கும். நாசரேத்தில் புறக்கணிக்கப்படுதல், ரிஜெக்ஷன் அட் நாசரத். தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவருடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இதை இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது நாசரேத்துக்கு வராரு, வந்து ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ணுறாரு. நம்ம உடனே ஓகே, இந்த பரிசேயர்கள்லாம் திருந்திட்டானுங்க போல, ஜெப ஆலயத்தில் இவரை பிரசங்கம் பண்ண விடுறானுங்க, பரவாயில்ல அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் பாருங்கள், தொடர்ந்து வருகிற காரியங்களில் நம்ம இந்த வார்த்தையை பார்க்குறோம். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, பரவாயில்லையே, ஏசு கிறிஸ்து நம்ம ஊரில் தான் வளர்ந்தாரு, நல்லா பிரசங்கம் பண்ணுறாருன்னு சொல்லலை. என்ன ஆச்சரியன்றதை நீங்கள் கீழ்காணும் வசனங்களை வாசிக்கலாம். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். அவங்க ஆச்சரியப்பட்டது அதுக்கு இல்லை, இவனை எப்படி ஏத்துறது, இவன் சொல்றது சரிதானா, இது தப்பா தெரியலையே, இவெல்லாம் எப்படி தீர்க்கதரிசியானா? அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் போய் வருகிற நாட்களில் போய் சுவிசேஷத்தை சொல்வீங்க, எல்லா காரியங்களையும் செய்வீங்க. உங்களுக்கு வெளியிடங்களில் வர உபத்திரவங்களை காட்டிலும் உங்கள் குடும்பத்தில் தான் முதலாவது அந்த உபத்திரவம் வரும். ஏன்னா நீங்கள் பிறந்து வளர்ந்ததை எல்லாமே பார்த்துருப்பாங்க. ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா கூட என்ன பண்ணலாம், உங்களுடைய வார்த்தையை கேட்காம போகலாம். சும்மா கடடா, ஏசு ஏசுன்னு சொல்லாதடா அப்படின்னு சொல்லலாம். உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுடைய எல்லா காரியமும் அவங்களுக்கு தெரிஞ்சனால நீங்கள் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு மதிப்பு இல்லாமையே போகலாம். இவங்க தானே பேசுகிறாங்க, இவளை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டார் தான் அவங்களுக்கு சத்துருக்களாகவே இருப்பாங்கன்றதான் சொல்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. பார்த்தீங்களா, அவிசுவாசம் இருந்துச்சுன்னா அங்கே இயேசுவால் என்ன பண்ண முடியாது, கிரியை செய்ய முடியாது. இயேசுக்கு வல்லமை இருந்துச்சு, ஜனங்களும் தேவையோடு இருந்தாங்க. அவிசுவாசத்தினால அங்கே ஜனங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்ய முடியாமல் போயிருச்சு. நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம இந்த உவமைகள் மூலமாக படித்தோம்? மொத்தம் 7 உவமைகளை. ராஜ்யத்தின் விரிவாக்கம், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கிங்டம், உவமை 1. விதைக்கிறவனின் உவமை, த சோயர். ராஜ்யத்தில் ஊழல், கரப்ஷன் இன் த கிங்டம், உவமைகள் 2, 3, 4. களை, கடுகு விதை, புளிப்பு, டேர்ஸ், மஸ்டர்ட் சீட், லீவன். ஒரு சீஷனாக இருப்பதன் அர்த்தம் என்ன? வாட் இட் மென்ட் டு பி அ டிசைபிள், உவமைகள் 5, 6. புதைந்திருக்கிற பொக்கிஷம், முத்து வியாபாரி, ஹிடன் ட்ரெஷர், பேர்ல் மர்ச்சன்ட். 7வதாக ராஜ்யத்தின் வெளிப்புற வெளிப்பாடு, அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹிஸ் கிங்டம். 7வது உவமை வாரிக்கொள்ளும் வலை, டிராக்னட். ஆகவே இந்த 13ஆம் அதிகாரம் முழுவதுமாக இன்னைக்கு ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே நம்ம படித்து முடித்து விட்டோம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களோடு பேசுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட பேசட்டும். உமக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் அடுத்த பகுதிக்கு போக போறோம், செயல்கள். இதுல 2 அற்புதத்தை முக்கியமா படிக்க போறோம். எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்களேன். இதைதான் ஆண்டவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே எதிர்பார்க்கிறார். யார் இந்த கார்பாங்கு தேசாதிபதியாகிய ஏரோது? ஏன் ஏரோது யோவான் ஸ்நானனை கொலை செய்தான்? இந்த ஏரோதியால் யார்? ஏன் ஏரோது யோவான் ஸ்நானனை கொலை செய்தான்? ஏன் ஏரோது அந்திப்பா யோவான் உயிர் தெழுந்ததாக நினைத்தான்? இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம் இதுதான். இயேசு எவ்வளவு ஒரு ஜனங்கள் மேல ஒரு அக்கறை கொண்டவர் பாருங்களேன். அப்பனா பரிசுத்த ஆவியானவர் இதன் மூலமாக எவ்வளவு நிறைய காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்க போகிறான்னு பாருங்களேன். எப்பொழுதுமே இயேசு நம்முடைய சீஷர்களை தன்னோடு கூட அவர் சேர்த்துக் கொள்வார். இயேசு ஏன் சீஷர்களை அக்கறைத்து போக கட்டளையிட்டார்? நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை இந்த விசுவாச பயிற்சியிலே, இந்த விசுவாச பரீட்சையிலே தடுமாற்றங்கள் வரும் பொழுது ஐயோ என்று கத்தாமல், ஏன் என்னை ஆண்டவர் சோதிக்கிறார் என்று சொல்லாமல், ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று யார் ஒருவர் கூப்பிடுகிறார்களோ அவர்களை தூக்கி விடுவதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். கீழே விழுந்துட்டா தூக்கி விட்டுருவார். அதுக்கு பிறகுதான் போதனை. இந்த கெனசரேத் எங்க இருக்கு அப்படின்னா, அப்ப இயேசு கிட்ட யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களாம் கர்த்தர் சுகமாக்கினார்.